இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி விதத்தில் ரூபாய் 5000 ஆனது 5800 ஆக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஜென்ரலாகவே நமக்கு என்ன தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல சரிங்களா. இந்த இடத்துல கூட்டு வட்டியாக அதாவது கூட்டு வட்டியாக தனி வட்டியான்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஜென்ரலாகவே நம்ம தனி வட்டி தான் எடுத்துக்கணுமே. இதே அவங்க கூட்டு வட்டின்னு கண்டிப்பாக கேள்வியில் வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது 5000 ரூபாய் இருக்குது, 5800 மாறி இருக்குன்னா அப்போ எவ்வளோ இருக்கும், வட்டி வந்து 800 இருக்கும். அப்போ 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வந்து என்னது, SI = PNR/100 இதுதான் ஃபார்முலாஸ். அப்போ இது நேராக எல்லா வேல்யூயும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ பாருங்கள், P வந்து 5000, N வந்து அவங்க கேட்டுருக்காங்க, N கண்டுபிடிக்கணும். R வந்து பார்த்திங்கன்னா 8% / 100. இப்போ பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இது ஒரு முறை, இது பார்த்தீங்கன்னா 100 முறை இப்படி வரும் சரிங்களா. அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இது ஒரு முறை, இது 2 முறை சரிங்களா. அப்போ ஆக மொத்தம் இது கேன்சல் பண்ணால் நமக்கு N = 2 வருஷம் வந்துடும் சரிங்களா. என்ன வரும், N = 2 வருஷம் வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, 2 ஆண்டுகள். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இது என்ன செகண்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு 2000 மேக்ஸ் கொஷின் நம்ம சால்வ் பண்ணி தந்துட்டுருக்கோன்னு. ஏன்னா நிறையா கொஞ்சம் வீடியோ வந்து இடையில் வந்து கொடுக்க முடியாமல் போனது வந்து காரணம் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பருடைய ஒர்க்கை பாஸ்ட்டாக முடிச்சிடலாம், 2000 கொஷின்ஸ் வந்து கிரியேட்டிவ் பண்ணிடலாம் டக்குன்னு பாஸ்ட்டாக சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து போயிட்டு இருந்தால் தான் வீடியோ கொடுக்க முடியல. ஸோ கொஷின் பேப்பருடைய ஒர்க் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வீடியோ வந்து எந்த காரணத்தோடும் தடைப்படாமல் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது வீடியோனா 37வது ஒரு வீடியோஸு. 37வது வீடியோஸில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். இது பர்டிகுலராக டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எத்தனாவது ஒரு பார்ட் வீடியோனா பார்ட் வந்து 7வது ஒரு பார்ட் வீடியோஸும் இது இருக்குது சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டுக்கு எந்த விதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 தொகை 13,310 மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. அதாவது 10,000 ரூபாய் இருக்கிற அமௌண்ட் வந்து 13,310 மாறுது. ஸோ அப்போது எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறாங்க சரிங்களா, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா A = P × 1 + R/100 இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. இப்போ பாருங்கள், எல்லா வேலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 13,310 = இங்கே 10,000. அதுக்கு பார்த்தோன்னா ஸோ 1 + R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R அப்படியே இருக்கட்டும். இங்கே பவர் ஆஃப் N வந்து பார்த்தோன்னா 3 வருஷம் சொல்லிக்கிறாங்க. அப்போ 3 போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துன்னா இது 13,31/1000 வரும். = 1 + R/3 இப்படி எடுத்துகிட்டு வரேன். இது பவர் ஆஃப் 3 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னு, இந்த பவர் ஆஃப் 3 வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால 11/10 ஹோல் பவர் 3 = 1 + R/3 ஹோல் பவர் 3 எழுதலாம். ஏன்னா 11க்கு இப்படி ஆன்சர் தான் 1331 அதுக்காக. இப்போ இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ இங்கே 11 இருக்குது சரிங்களா. ஸோ 11/10 இங்கே வந்து 1 + R/3 இப்படி இருக்குது. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 100, அது இங்கே 100 வரும் சரிங்களா. ஃபார்முலாஸில் என்ன பவரில் 3 போட்டதால் நீங்கள் போட்டோம். ஸோ இங்கே 100 வரும் சரிங்களா. இப்போ ஃபர்தராக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும், 11/10 = இங்கே வந்து பார்த்தோன்னா 100 + R = இங்கே 100 வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆச்சு. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 110 வரும். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா, ஸோ ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 100 = 6 வந்துடும். அப்போ R = எத்தனை சதவீதம்னா 10% வரும் சரிங்களா. எவ்வளோ வரும், ஸோ 10%. ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது ஸ்பீடே வரும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஷின் என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிக்கணும். ரூபாய் 100 அசலானது 4 ஆண்டுகளில் தனி வட்டி விதத்தில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா N R = x - 1 × 100 சரிங்களா.
இப்போது இவங்க ஆர்னா இந்த இடத்துல என்னென்னா வட்டி வீதம், இந்த என்னன்றது பார்த்தோன்னா ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸு, சரிங்களா. அப்போ இங்கே x-1 இருக்குல்ல, அது வந்து எத்தனை மடங்குன்னு கேட்குறேன். மடங்கு வந்து 2 மடங்கு, அதுக்காக அதுமாதிரி யூஸ் பண்ணணும். அப்போது நார்மலாக தான் n தான் 4 வருஷம், ஆர் கண்டுபிடிக்கணும், ஆர் போட்டுக்கலாம். இங்கே 2 மடங்குனா 2 - 1 இன்ட்டு 100. அங்கே எத்தனை மடங்குனா அந்த மடங்கு போட்டுக்கணும். 2 2 3 3 போட்டுக்கணும் எக்ஸ் வட்டத்தில், சரிங்களா. அப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணால் இது ஒரு முறை, இது வந்து 25 முறை வரும். அப்போ r = 2 - 1 1 1 × 25 25 தான். அப்போ 25% தான் ஆன்சர் கரெக்டு, சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கேள்வி தான், ஆப்ஷன் தான் சரி, 25%. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். 4வது கொஷின்ஸ் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான கொஷினில். மகேஷ் என்பவர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இருக்குது, 12% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்தார். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெறும் தொகை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க, சரிங்களா. அவர் பெறும் தொகை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆன்சரே வரும், இல்லைன்னா வராது, சரிங்களா. நிறைய பேர் வந்து மேக்ஸ்னாலே ப்ராக்டிஸ் பண்ணாமல் போடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஸ்பீடு வரும், அப்போ தான் திங்கிங் கெப்பாசிட்டி கிடைக்கும், சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னா, இப்போது அரை ஆண்டுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அப்போ என்னென்னா, ஸோ ஒரு வருஷம் முதலீடு செஞ்சுருக்காங்க. அப்போ 6 மாதமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போனேன், ஸோ ஃபஸ்ட்டு 5000 ரூபாய்க்கு 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, 12/100. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், இங்கே 6/, இருக்குல்ல, அதாவது 6/12 இப்படி வரும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நான் PNR, அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த கான்செப்ட் வைஸே நான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறேன். அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. இது 5000, இது அந்த 6, சரிங்களா. 6 மாதங்கள் பார்த்தோன்னா வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதால ஸோ 12 போட்டணும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12. இது ஃபார்முலாஸ் எப்பயுமே 100 கீழே இருக்கிறது. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த 12க்கு இந்த 12 கேன்சல். அடுத்து 5030, ஸோ 300, சரிங்களா. 300 திருப்ப 5300 வந்துடும். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி தனி வட்டி முறையில் வந்து காம்பவுண்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த 300 இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5300 × 6 × 12. சிமிலர்லி நம்மளுக்கு 100 × 12 இப்படி வந்துடும். இது கேன்சல். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் 6 18 8 மீது 1 6 5 30 31, சரிங்களா. அப்போது 618 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ வட்டி கிடச்சிது. அப்போது அவர் பெரும் தொகைன்றது பார்த்தோன்னா அதோட இதை ஆட் பண்ணிக்கணும். இது பிரின்சிபலோட இதை ஆட் பண்ணிட்டா 5618 ரூபாய் வந்து கிடைக்கும், சரிங்களா. 5618 ரூபாய் கிடைக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியானுடைய 5618, சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். அடுத்த கொஷின்ஸ் ரொம்ப எளிமையான கொஷினை இப்போ நம்ம பார்த்தோம், சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு. இந்த கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுலேயும் பார்த்தோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை தான், ஆனால் அந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஸோ வருஷம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அது மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னென்னா 4400 ரூபாய் இருக்கா. ஸோ 4400 ரூபான்றது 10%, சரிங்களா. அப்படி நம்ம கண்டுபிடிச்சா எவ்வளோ இருக்கும் அது நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அப்போது 4400 ரூபாய் இது பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கணும். அப்போது 6/12 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10/, நம்மளுக்கு ஓவரால் ஃபார்முலாஸ் வந்து 100 இருக்குது. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஒரு முறை, இது 2 முறை. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்து இது வந்து ஒரு முறை, இது 2 ஜீரோ வந்துடும். அப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு 220 ரூபாய் வந்து கிடச்சிருக்கு. இந்த 220 ரூபாய் என்ன பண்ணுறது, எப்பவுமே கூட்டு வட்டினாலே நம்மளுக்கு தனி வட்டி முறையில் வந்து கண்டுபிடிக்க தெரியும், சரிங்களா. இன்னொன்று அமௌண்ட் ஃபார்ம் வச்சுக்கிட்டு போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தனி வட்டி முறையில் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இங்கே வந்துருக்கக்கூடிய ஆன்சரை இதோட ஆட் பண்ணிக்கணும். 4400 ஆட் பண்ணால் 4620 இன்ட்டு 6/12. அடுத்து பார்த்தீங்கன்னா 10/100. இதுதான் ஃபார்முலாஸ். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே நான் போடுறேன். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இது ஒரு முறை, இது 2 முறை, திருப்பி கேன்சல் பண்ணால் இது
2 3 1 வந்துடும். அப்போது இதனுடைய ஆன்சர் வந்து எனக்கு 231. இப்போ ஆக மொத்தம் இது கூட்டினா 4 5 1 வருது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 4400 இருக்குது. 4400 இதோட 451 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4851 வந்திருக்கு. அதாவது ஒரு வருஷம் முடிவில் வந்து பார்த்தோன்னா இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? நல்லா பார்த்தாவே தெரியுது. அப்போது மொத்த வருஷம் பார்த்தோன்னா ஒரு வருஷம் ஆகியிருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? ஒரு வருடம் முடிவில் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கலாம்? 4851 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா? நீங்கள் தனி வட்டி முறையிலே கூட நீங்கள் கூட்டு வட்டிக்கான சம்ஸ் வந்து ஈஸியாக போடலாம். கொஞ்சம் நாளாக டக்குன்னு நீங்கள் பாஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியணும் டக்குன்னு. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகவும் கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசலானது எத்தனை ஆண்டுகளில், சரிங்களா, எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம முன்னாடி தான் சொன்னோம்ல, அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்மேஸ் என்னென்னா n6 x - 1 இங்கே 100 போட்டுங்க சொன்னேன். இதுதான் ஷார்ட்கட்டான ஃபார்மேஸ். என்னன்றது வருஷம். சரிங்களா? இங்கே வருஷம் சொல்லியிருக்காங்களா, கண்டுபிடிக்கணும். ஆறுன்றது பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது பார்த்தோன்னா 3 மடங்கு. அப்போ 3 - 1 போட்டுக்கணும். 3 - 1 2ன்னு போட்டுக்கலாம். அதாவது எக்ஸ்ன்றது மடங்கு. அப்போது 3 வஞ்சா 3 போட்டுடணும், 4னா 4 போட்டுடணும், 5னா 5 போட்டுடணும். அப்போ 1 கழிச்சிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். போட்டு 1 கழிச்சிடணும். அப்போ 2 × 100 இப்படி இருக்குது. அடுத்து பாருங்கள், இது கேன்சல் பண்ணால் இது 4, இது வந்து 1 ஆகிடும். திருப்பி கேன்சல் பண்ணால் இது ஒரு முறை, இது 25 முறை வரும். அப்போ n = எத்தனை வருஷம் வரும்னா 25. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 25 ஆண்டுகள் வந்து இருக்கும். சரிங்களா? எத்தனை ஆண்டுகளுக்கும் 25 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 3 மடங்காக மாறுன்றதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் இது. சரிங்களா? கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் போடணும். அடுத்து பாருங்கள், கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். இங்கே பாருங்கள், 196வது இந்த கொஷின்ஸு. பட் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் 10 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய கவுண்டிங் பார்த்தோன்னா இது 7வது கொஷின்ஸ். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகள் இவ்வளோ மாறுது. எவ்வளோ? 6 வருஷத்துக்கு இவ்வளோ மாறுது. ஆகவும் 4 வருஷத்துக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து 6 வருஷத்துக்கு இவ்வளோ மாறுதுன்னு சொல்கிறாங்களே, 6 வருஷத்துக்கு இவ்வளோ மாறுதுன்னா அது அமௌண்ட்டு. அப்போ அமௌண்ட்டுன்றது என்ன இருக்கும்? எப்போயுமே ஜென்ரலாக நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அமௌண்ட்டுன்றது பார்த்தோன்னா பிரின்சிபலு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எத்தனை வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ 5 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்னா 5 மாதம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா 8800 ஈக்குவல் டு பி ப்ளஸ்ஸு 6 வருஷத்துக்கான வட்டி. சரிங்களா? அதுதான். அதே மாதிரி இது எழுதுனா 4 வருஷத்துக்கான வட்டி வரும். அப்போ 7920 ஈக்குவல் டு பி ப்ளஸ்ஸு 4 வருஷத்துக்கான வட்டி தான் அது. சரிங்களா? இப்போது நல்லா கவனிச்சிங்க, 4 வருஷத்துக்கான வட்டி ப்ளஸ் பிரின்சிபல் சேர்ந்தது தான் இந்த அமௌண்ட்டு. அதே மாதிரி பிரின்சிபல் ப்ளஸ் 6 வருஷத்துக்கான வட்டி சேர்ந்தது தான் இந்த 8800. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணுறேன். சப்ராக்ஷன் பண்ணால் இது எல்லாமே மைனஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபர்தராக 8800 என்னது 8800 நீங்கள் என்ன பண்ணணும், 7920 நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணால் 0. இங்கே 10 8 திருப்ப இங்கே 17 வந்துடும். 17லாம் அடுத்து உங்களுக்கு 17லாம் திருப்பி 8 வந்துடுமா, 8 ஆமாம் திருப்பி 8 வந்துடும். இங்கே வந்து 7 தான் இருக்குது. அப்போ 880 ரூபா வந்துடுது. அப்போ 880 ரூபான்றது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான வட்டினா 1 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ இருக்கும், 440 ரூபா இருக்குமா. 1 வருஷத்துக்கான வட்டி வந்து 440 ரூபா. சரிங்களா? 1 வருஷத்துக்கான வட்டி 440 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இதில் 4 வருஷத்துக்கான அமௌண்ட்டு சொல்லிட்டாங்களே இது. அப்போது 4 வருஷத்துக்கான வட்டி கணக்கு போட்டால் 440, அதே 880 × 2 போட்டுக்கலாம். சரிங்களா? 880 திருப்பி ஒரு 880. சரிங்களா? 2 4 வருஷம் ஆகிடலாம். அதுக்கு 0 8 8 16 6 மீதி 1. ஸோ 8 8 16 17. சார் எனக்கு ஒரு டவுட் சார், எப்படின்னா
இது எப்படி சார் 2 வருஷத்துக்கு வட்டினா, இது கழிக்கிறேன் சரிங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கும் போது அது என்ன இருக்கும், அதாவது இது வந்து பார்த்தோன்னா இது வந்து மல்டிப்ளை ஆகும் இந்த பக்கம் வந்தால், அதாவது டிவைட் ஆகும். அப்போ டிவைட் ஆகும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணால் 440 வந்துடும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க மொத்தம் சொன்ன அமௌண்ட்லேருந்து 2 வருஷம் வட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 880 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புரியலாம் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு கொஷின் எடுத்து நான் சால்வ் பண்ணி தரேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து 1760 ரூபா. அப்போ இந்த 4 வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தோன்னா 1760 ரூபானா, அப்போது அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அது கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது 7920 ப்ளஸ் 1760னா இது சால்வ் பண்ணால் 0 12 6 மீதி 8, 8ல் 7 போச்சுன்னா 1 மீதி 6 அது பாருங்கள் 6 வருமா, 6 வரும். அப்போ 6160 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. 6160. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அமௌண்ட்டு சரிங்களா. என்னது இது அமௌண்ட்டு கிடைச்சிருக்குது சரிங்களா. 6160 ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களுக்கு ஆன்சர்ஸ் வராது. அதுக்கான கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸோ அந்த சப்ராக்ஷன் அடிஷன் மல்டிபிகேஷனும் கரெக்டாக பண்ணிடணும் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் இது அமௌண்ட் ஆச்சா. அமௌண்ட்டுக்கு வட்டி எவ்வளோ, 1760 ரூபாய் சரிங்களா. 1760 ரூபாய். இப்போ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாகவே என்ன கான்செப்ட் கொடுத்துருவாங்கன்னா, ஸோ தனி வட்டி கான்செப்ட் தான். இல்லை எதுவுமே பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியும் கொடுக்கல, அதனால் தனி வட்டி கான்செப்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஜென்ரலாக நம்ம கன்சிடர் பண்ணுங்க சரிங்களா. பிரின்சிபல் வந்து எழுதணும் 6160 ரூபா ப்ளஸ்ஸு, அதாவது மல்டிபிள் எல்லாமே மல்டிபிள், இது பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்கன்னா, இது 4 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 100 ஈக்குவல் டு இதுக்கான வட்டி வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1760 ரூபா. 1760 ரூபா. இப்போ பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலாக நல்லா கவனிங்க, என்னென்ன கேன்சலேஷன் பண்ணுறது நல்லா கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் கேன்சலேஷன். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணால் அந்த பக்கம் போயிடும், இருக்கட்டும். இந்த 4 கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2 முறை வரும். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது கேன்சல் பண்ணுங்கள் சரிங்களா. இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 8 2 16 6, 8 2 16க்கு 16 மீதி 1 இருக்கும். அப்போ 8 2 16, அப்போ 840 வரும். திருப்பம் இது கேன்சல் பண்ணால் இது 440 வரும் சரிங்களா. 440 வரும். திருப்பம் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல திருப்பம் கேன்சல் பண்ணுறேன் சரிங்களா. எப்படி கேன்சல் பண்ணுறேன்னா இந்த 616 இருக்குல்ல அதை பிடிச்சி கேன்சல் பண்ணுறேன். அப்போ கேன்சல் பண்ணால் 308 வரும் சரிங்களா. அதில் பாதி, இதில் பாதி 220. திருப்பம் பாருங்கள் என்ன இருக்கும், இதில் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 154 வரும். திருப்பம் இதில் சால்வ் பண்ணால் 110 வரும். திருப்பம் நான் இதில் சால்வ் பண்ணால் எனக்கு 7 வருமா, 77 வரும். இதை சால்வ் பண்ண எனக்கு ஸோ 55 வரும் சரிங்களா. என்ன வரும், 55 வரும். அடுத்து இது நான் சால்வ் பண்ணால் இது 7 முறை, இது வந்து 5 முறை வந்துடும். அப்போது ஃபர்தராக எனக்கு என்ன இருக்குன்னா இந்த பக்கம் 7/10 ஈக்குவல் டு இங்கே 6 இருக்குது சரிங்களா. 6 ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குது. அப்போ இது ஃபர்தராக நான் சால்வ் பண்ணால் 6 ஈக்குவல் டு 50/7 வந்துடும். என்ன வரும், 50/7 வந்துடும். அப்போ இந்த 50/7 வந்து நான் பண்ண வகுக்கிறேன் சரிங்களா. 50/7 நான் வகுத்தா 7 49, அப்போ 49 மீதி 1 0. ஸோ புள்ளி இங்கே பார்த்தா 1 போடுறேன். ஸோ 7 1 7 மீதி 3. அடுத்து 7 28, திருப்பம் 2 இப்படி போட்டால் அடுத்து 7 திருப்பம் 7 2 14 இப்படி போயிட்டே தான் இருக்கும். அப்போது இப்படி போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். என்னுடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 7.14 சம்திங் இருக்குது சரிங்களா. 2 டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது 7.14 இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது இங்கே எதுவுமே அப்படி இல்லை சரிங்களா. எதுவுமே இல்லாதனால இப்போது நான் அதுக்கு அடுத்தா மேபி எதனா வருதான்னு செக் பண்ணுறேன். 7க்கு அடுத்து என்ன வரும், 8 வரும். அப்போ 8 இருக்கான்னு பார்க்குறேன் ஆப்ஷனில். அப்போது ஆப்ஷன் சியில் வந்து 8 இருக்கிறனால 8 போட்டுறேன். ஆனால் இந்த இடத்துல இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெசிமலாக போகும்போது ஒரு ரவுண்டாக ஒரு வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான அக்யூரேட்டான ஆன்சர் பார்த்தா ஸோ 7% தான் சரியான விடை சரிங்களா. அப்படி போட்டால் தான் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க கேள்வியோடைய ஸோ டெசிமல் போகிறதுனால இது மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க இந்த கொஷின்ஸ் பாருங்கள்.
அதாவது நம்ம இந்த பார்க்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்தோன்னா இந்த வீடியோவில் இது 8வது பார்ட், அதாவது 8வது கொஷின்ஸ் இது, சரிங்களா? 8வது கொஷின்ஸ். பர்டிகுலராக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது இது 7வது பார்ட், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறோன்னா, ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் பொழுது 2.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறேன். 2.5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 2.5 வருஷத்துக்கு கண்டுபிடித்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வரும்போது அமௌண்ட் ஃபார்ம் வச்சு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி மீதி ஒரு 6 மாதம் தனியாக கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணிவிடுவோம். இப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன நீங்கள் எழுதுகிறேன் பாருங்கள். 2.5 வருஷம் கேட்டாங்கன்னா P 1 + R/100 ஹோல் பவரு இங்கே n, அடுத்து திருப்பும் பார்த்தோன்னா 1 + R/2/100. இது வந்து பார்த்தோன்னா 1/2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்குது, சரிங்களா? என்னது ½ இயர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. அது இப்போ பார்த்தோன்னா P வந்து எவ்வளோ இருக்குது, 4000 ரூபாய். 4000 1 + R வந்து பார்த்தோன்னா 10, அப்போ 10/100 வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சேன், அப்புறம் 1/2 வருஷத்துக்கு, அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறேன். 1 + R வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ R வந்து 10%, அது 5% மாறிடும். பை வந்து 100, பை வந்து 100, இது மாதிரி வந்துடும். அடுத்து பாருங்கள் என்னென்ன சால்வ் பண்ணலான்னா, இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் 4000 இது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 10 + 1 11, 11/10. திருப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 11/10 வரும். இப்போ ஏன்னா இங்கே 2 ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால. அடுத்து பார்த்தோன்னா இது கேன்சல் பண்ணி இது ஒரு முறை, இது 20 முறை, ஒரு முறை, இது 20 முறை. அப்போ மல்டிப்ளை பண்ணி 20 × 1 20, 20 + 1 21, அப்போ 21/20ன்னு வந்துடும், சரிங்களா? இப்படி வந்துடும். இப்போ ஃபர்தராக நம்ம பார்க்கலாம் என்ன கேன்சல் ஆகுது பாருங்கள். 1 2 3 0க்கு 3 0 கேன்சல், இதுக்கு ஒரு முறை, இதுக்கு 2 முறை கேன்சல், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா 11 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 121 வந்துடும். 121 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 242 கிடைக்கும். இந்த 242 21ஆல் மல்டிப்ளை பண்ணோம், ஏன்னா மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதுதான், அதுக்காக. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 242 தான் வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் 484ன்னு வந்துடும், சரிங்களா? 484 வந்துடும். அப்போ நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன் அதை. அப்போ 2, அடுத்து 8, அடுத்து 10, மீதி 1, அப்போ 5, சரிங்களா? 5082 ரூபாய் வந்து பார்த்தோன்னா எனக்கு என்ன கிடச்சிக்கிறேன், இது அமௌண்ட்டு. ஏன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸை வச்சு நம்ம இப்படி சால்வ் பண்ணுவோம் ஜென்ரலாகவே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வட்டி கேட்குறாங்க. வட்டின்றது பார்த்தோன்னா இந்த 4000 ரூபாயில் கழிக்கணும், சரிங்களா? அப்போ 4000 ரூபாய் கழிச்சா அதுதான் அசலேருந்து மொத்த காசுலேருந்து அசலை கழிச்சா கிடைக்கிறது தான் வட்டி. அப்போ நான் 5082 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் கழிச்சா 1082 ரூபாய் வந்து கிடைக்கும். ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் சரியானுடைய. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கிடையாது, சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய 9வது கொஷின்ஸ் என்னென்னு பாருங்கள். 35,000 ரூபாய்க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி கேட்குறாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், சில நேரங்களும் தனி வட்டி கேட்கலாம், இல்லை கூட்டு வட்டி கேட்கலாம், இல்லை எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு என்ன பேர், தனி வட்டின்னு பேர், சரிங்களா? அப்போது இங்கே பார்த்தோன்னா தனி வட்டி, சரிங்களா? தனி வட்டிக்கான ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். PN/100. அப்போ P வந்து 35,000. அடுத்து n வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 9 வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9/100 இப்படி இருக்குது. இந்த 2 0 கேன்சல், அது 2 18, 18 × பார்த்தோன்னா 350 இப்படி வரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்துடலாம். தனியாக சால்வ் பண்ணி 350 18 பண்ணால் இந்த 0 விட்டுடலாம். அடுத்து I8 4 0, இது 4, I8 3 8 24 28, சரிங்களா? I8 5 40 0, இது 4, 3 8 24 28. அடுத்து 1ஆல் பண்ணும்போது நம்மளுக்கு 350 தான் வரும். ஃபைனலாக இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 0, இது 8, இது 7, 37,800, சரிங்களா? அப்போ எண்ட் ஆஃப் த அமௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 37,800. இதில் வந்து பார்த்தோன்னா தனி வட்டி தான் கேட்குறாங்க, சரிங்களா? தனி வட்டின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம சால்வ் பண்ணணும். எப்படின்னா இந்த 37,800 இருக்குல்ல, அதை வந்து 35,000 நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 37,800லேருந்து 35,000 நம்ம கழிக்கணும், சரிங்களா? கழிக்கணும். சால்வ் பண்ணால் 0 0. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 8, சரிங்களா? அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருமா? இங்கே பாருங்கள், ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன்.
கேன்சலேஷன் பண்ணும்போது ராங் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிடலாம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு. சரிங்களா, அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஏதோ பண்ணியிருக்கோம். அதனால் இது அப்படியே தூக்கி இப்படி வச்சிடலாம், ஒரு வாரமாக இருக்கட்டும். பட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். கேன்சலேஷன் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க, வட்டி வீதம் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், 35,000 இன்ட்டு 9%. அடுத்து பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். பை வந்து இங்கே 100. சரிங்களா, பை வந்து 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்து 9×2 = 18. முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஏதோ ஒன்று 350 ஏதோ விட்டுட்டு ஏதோ மல்டிப்ளை பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் ராங்காக போயிட்டு இருக்குது. சரிங்களா, என்ன மல்டிப்ளை பண்ண தெரியல. ஸோ அது ஏதோ ராங் ஆகிட்டு இருக்குது, பார்த்துடலாம். 9×2 = 18. 18 × 18. சரிங்களா, 350 நம்ம என்ன பண்ணோம், 18ஆல் ஸோ மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 8 0 0, 8 5 40, 0 மீது 4, 3 8 24, 28, 2800. அடுத்து 1ஆல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆமாம் அங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ வந்து எங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக அடுத்து 1ஆல் பண்ணும்போது நம்மளுக்கு ஸோ 350 வரும். 350 இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 0 0 10 13 3 மீதி 1 6. சரிங்களா, அப்போது 6,300 ரூபாய் தான் கிடைக்குது. சரிங்களா, 6,300 ரூபாய் தான் கிடைக்குது தனி வட்டி. சரிங்களா, தனி வட்டி தான். ஸோ 6,300 கிடைக்குது. அதாவது உங்களுக்கு நான் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அன்டைமில் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்னது பார்த்தோன்னா ஸோ 2 3 ஆகுது. சரிங்களா, எவ்வளோ ஆகுது, 2 3 ஆகுது. ஸோ அன்டைம் எடுக்கும்போது அந்த சடனாக ஏதோ கவனிச்சதோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக தான் அந்த ஆன்சர் ஏதோ வந்திருக்கு. அது என்ன மல்டிப்ளை பண்ணி என்ன ராங் பண்ணுன்னு தெரில. இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா, 280 இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இங்கே இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறமா இங்கே ஒரு 0 போட்டனாலும் இதை நினச்சி இது ஏதோ ஃபார்வர்ட் பண்ணி இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கேன். இதில் இந்த மல்டிபிளாக ராங் பண்ணிகிட்டு இருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ 6,300 ரூபாய் தான் சரியானுடைய ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் சரி. சரிங்களா, ஆப்ஷன் ஏ 6,300 ரூபாய் தனி வட்டி தான். சரிங்களா, அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் அது. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸ். சரிங்களா, ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேள்வி வந்து பாருங்கள் என்ன கேட்டுருக்காங்கன்னா, 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2,662 தொகையாகும் கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது பிரின்சிபல் கேட்குறாங்க. என்னது பிரின்சிபல் கேட்குறாங்க. அதாவது என்னென்னா அமௌண்ட்டுக்கு கொடுத்துறாங்க. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும். P × 1 + R/100 இதுதான் ஃபார்முலா. இப்போது இந்த இடத்துல அமௌண்ட் வந்து சொல்லிட்டாங்க 2,662 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் 1 + ஆர்ன்றது பார்த்தோன்னா 10%, 10/100. இங்கே பவர் வந்து பார்த்தோன்னா இங்கே மொத்தம் 3 வருஷத்துக்கு சொல்லிட்டாங்க. எவ்வளோ, 3 வருஷத்துக்கு சொல்லிட்டாங்க. அப்போ 3 போட்டு வேண்டாம். 3 போட்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா 2,662 = P. இது 10 × 1 10, 10 + 1 11, 11/11 பை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 10 × 10 × 10 × 10 இப்படி வரும். சரிங்களா, இங்கே 11 இது இப்படி வரும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 11உடைய கியூப். சரிங்களா, 11உடைய கியூப் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆன்சர் 1331. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள். இது 2 6 6 2ன்னு வரும். அப்போது இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஃபுல்லாக பண்ணால் இது 2 முறை வரும். அடுத்து 2 இங்கே என்ன இருக்குது, 10 × 10 × 10, 10 வந்து 3 முறை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1000 கிடைக்கும். 1000 × இது வந்து மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 1000 × 2 வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரின்சிபல் வந்து என்ன கிடைக்கணும், ஸோ 2000 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 2000 தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. என்ன இருக்குது, 2000 ரூபாய். சரிங்களா, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எல்லா கொஷினும் ஒர்க்குடைய முடிச்சாயிடுச்சு.
இதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் நினச்ச மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. என்னுடைய தரப்பில் வந்து வீடியோஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணுமோ ஸோ அது மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.